ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பிரபஞ்சமானது பல புது புது விஷயங்களை நமக்காக வாரி வழங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு இப்ப வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்கப்பட முடியல. அப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் முதல் கடவுளான சிவபெருமானோட ஒப்பிடப்படுது. அது ஏன் அப்படி? இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது? சிதம்பரம் ரகசியம்னா என்ன? இப்படி பல விஷயங்களை நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலி முழுசா பாருங்க, நிறைய பேருக்கு பகிருங்க. அப்பதான் மறைக்கப்பட்டிருக்க நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா பல பேருக்கு போய் சேரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி வினோலியா. முதல்ல இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது? இந்த பிரபஞ்சத்திற்கு மையமோ இல்ல அதுக்கு முடிவுன்னு சொல்லியோ எந்த ஒரு புள்ளியுமே கிடையாதுங்க. ஆனா அது நாள் அதிகமாக பெருசா விரிவடைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. நாம இப்போ ஒரு 13.8 பில்லியன் வருஷத்துக்கு பின்னாடி டிராவல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய பேரொலியோட ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதை தான் ஆங்கிலத்துல பிக் பேங்னு சொல்றாங்க. அதாவது ஒரு அணுவும் எதிரணுவும் சந்திக்கும் போது ஒன்றோடொன்று மோதும் போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சாவும் ஆற்றலாவும் மாறி இருக்கு. அப்படி இந்த பெரும் வெடிப்புல உருவானது தான் பார்த்தீங்கன்னா இந்த பேரண்டம் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய தொடங்கியிருக்கு. அதுல பொருளும் எதிர்பொருளும் சம அளவுல உருவாகி ஒன்றோடொன்று அழிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நூல் அளவு தவறி எதிர்பொருளை விட, அதாவது எதிர் அணுக்களை விட ஒரு நூல் அளவு அணுக்களும் பொருட்களும் அதிகமாயிருக்கு. அப்போ மாறி மாறி வெப்பமும் குளிரும் நிகழ்ந்ததால இந்த நூலளவு பொருட்கள் பல லட்சம் கோடி விண்மீன்களா பேரண்டமா அந்த பேரண்டத்துல உள்ள அத்தனையுமாவே மாறி இருக்கு. இதை தான் கடவுளோட துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி ஜெனீவால அமைச்சிருக்க மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி கூடமான CERN, அதாவது யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச்னு சொல்லப்படுற இந்த அணு ஆராய்ச்சி மையம் பூமிக்கு அடியில் லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் அப்படின்ற கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் விட்டமுள்ள ஒரு பெரிய குழாய்களை வச்சு அணுக்களை ஒன்றோட ஒன்று மோத வச்சு அதனால விளையிற விளைவுகளை வச்சு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்குன்னு சொல்லி சோதனை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளான 22 ஐரோப்பிய நாடுகள் கூட்டா சேர்ந்து இந்த அணு ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஆராய்ச்சி கூடத்தோட வாயில பார்த்தீங்கன்னா 6 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு நடராஜரோட சிலையை வச்சிருக்காங்க. அந்த சிலைக்கு கீழே ஆங்கிலத்திலையும் சமஸ்கிருதத்திலையும் எங்கும் நிறைந்தவனே, நற்குணங்களின் வடிவே, இந்த அண்ட சராசரத்தை படைத்தவனே, ஆடலரசே, அந்தி நேரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடியவனே, உமக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த நடராஜரோட பிரபஞ்ச நடனம் பார்த்தீங்கன்னா அணு துகள்களோட நகர்வை உருவகப்படுத்துற வகையில இருக்கதா சொல்லி இந்திய அரசாங்கம் இந்த அணு ஆராய்ச்சி கூடத்துக்கு சிதம்பரம் நடராஜரை பரிசா அளிச்சிருக்காங்க. சரி, அடுத்து நடராஜருக்கும் இயற்பியலுக்கும் என்ன தொடர்பு தெரிஞ்சுக்கலாமா? இயற்பியலின் படி தோன்றுதல், இயங்குதல், அழித்தல் இதுதான் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட அடிப்படை தத்துவமா இருக்குது. இதுதான் நம்ம முன்னோர்கள் ஈசனோட ஆனந்த தாண்டவத்துல படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதனோட கூட மறைத்தல், அருளல் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 சேர்த்து மொத்தம் 5 தொழில்களை குறித்து நிற்கிறதா சைவ நூல்கள் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜரோட இந்த டான்ஸை பத்தி சொல்லுது. ஈசனோட இந்த ஆனந்த தாண்டவத்துல பல நுண் அர்த்தங்கள் புதஞ்சிருக்குங்க. அதாவது ஒற்றை காலில் நடராஜர் நின்றாடும் போது கூட அவரோட தலை சம நிலையில இருக்குங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா அவர் ஆடுறது தாண்டவமே ஆனாலும் கூட முகமும் சாந்த ஸ்வரூபமா அவ்வளோ அழகா இருக்கும். சிவனோட 2 காதுகள்ல இருக்கக்கூடிய அந்த வளைஞ்ச 2 காதணிகள், அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாம்பு வடிவில் இருக்கக்கூடியது, அடுத்து இடது பக்கமா இருக்கக்கூடிய அந்த குழையும் தோடு, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க தமக்குள்ள உமையால் இருக்கிறதையும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத குறிக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த 2 காதுலையும் வித்தியாசமான தோடுகள் அணிஞ்சிருக்காரு. நெற்றியோட 2 புருவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நெருப்பா எரியிற அந்த 3வது கண் அந்த முக்காலத்தையும் கடந்த ஞானத்தை குறிக்குது. நமசிவாயா அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தின் முதல் எழுத்தான நா இடது கரத்தையும், மா வலது கால்களையும், சி பின் வலது கரத்தையும், வா முன் இடது கரத்தையும், யா முன் வலது கரத்தையுமே குறிக்குதுங்க. வலதுபுறம் மேற்கையில இருக்க அந்த உடுக்கை படைத்தலை குறிக்குதுங்க. அதாவது இந்த உலகம் பெரும் வெடிப்பின் மூலமா உருவான போது ஒரு மிகப்பெரிய ஒளி ஏற்பட்டிருக்கு. இதை தான் பிக் பேங்னு சொல்றோம். அப்போ அந்த உருவான ஒளி பார்த்தீங்கன்னா உடுக்கை சத்தத்தோட ஒப்பிடப்படுது. ஆன்மீகத்துல பிரணவம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஓம்ன்ற மந்திர வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒளியை தான் குறிப்பிடுது. அடுத்து இடதுபுற மேல்கையில இருக்க அந்த நெருப்பு
அழித்தலை குறிக்குது. அதாவது எந்நேரமா இருந்தாலும் உன்னை நான் அழிச்சிருவேன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுக்கறதுக்காகவே இந்த கையில நெருப்பை வந்து சுமந்திருக்காரு. அடுத்து ஈசனோட வலதுபுற கீழ்கை பார்த்தீங்கன்னா காத்தலை குறிக்குது. அதாவது நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லி அபயம் அளிச்சு அருள்றதுக்காகவே ஈசனோட கை சொல்லாம சொல்லுது இந்த விஷயத்த. இடதுபுற கீழ்கை பார்த்தீங்கன்னா தன்னோட உயர்த்திய காலை காட்டி ஆணவம் மற்றும் மாயன்ற இந்த 2 பிடியிலேருந்து விடுபட்டு நீ என்கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சு என்னோட பக்தனா மாறினா உனக்கான இடம் இது அப்படின்னு குறிக்கிறதுக்காகவே அந்த கை வந்து காமிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியலின் படியும் பார்த்தீங்கன்னாக்க சிவனை சுற்றி இருக்க அந்த அரவம் அப்படின்னு சொல்லப்படுற சேஷநாகம் பார்த்தீங்கன்னா காலத்தை குறிக்குதுங்க. பாம்பை போல இந்த காலமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அப்படிப்பட்ட அந்த முக்காலத்தையே எம்பெருமானான சிவன் அவருக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் இதோட அர்த்தம். அடுத்து அவரோட அந்த கபாலம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ருத்ரன் அப்படின்றதையும் உயர்த்திய திருவடியும் முத்திரை கரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுமே எனக்குள்ள அடக்கம், கடவுளுக்குள்ளதான் அடக்கம் அப்படின்றத குறிக்கிறதுக்காகவும் நடராஜர் நின்றாடும் அந்த மகாபுஜம் பீடம் பார்த்தீங்கன்னா இந்த பீடத்திலிருந்து தான் அண்ட சராசரமும் விரிவடைஞ்சது. ஈசனோட பாதத்தை சரணடைஞ்சா மறுபிறவி இல்லை அப்படின்றத உணர்த்துறதுக்காகவே இதை வந்து சொல்லப்பட்டிருக்கு. மேலே சுற்றி இருக்க இந்த திருவாசி அப்படின்னு சொல்லப்படுற இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுப்பதையும் இந்த திருவாசி சுழல்வதை போல கால சக்கரமும் சுழன்று கொண்டிருக்கும் அப்படின்றத குறிக்கிறதுக்காகவும், அடுத்து தலையில இருக்க பிறை நிலா இது வாழ்க்கையில தோன்ற தேய்தலும் வளர்தலும் மாறி மாறி நிகழ்வதை போல அழிப்பது மட்டும் இல்லாம ஆக்குவதற்கும் வந்து இது குறிக்குது. அடுத்து இந்த பாதத்தோட கீழே இருக்க முயலகன் ஆணவத்தை குறிக்கிறவன். ஆணவத்தினால மனுஷ மனம் பார்த்தீங்கன்னா மாறி மாறிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அடக்கி ஆளணும். அப்படி இல்லைன்னா அந்த ஈசனே வந்துட்டு அடக்குவார் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த முயலகனை மிதிச்ச மாதிரி நிற்கிறாரு. இதை தான் சித்தர்களும் நம் முன்னோர்களும் கூறியிருப்பாங்க. கடைசியா ஈசனோட உடல்ல சாதாரணமா சுத்தி இருக்கக்கூடிய நாகம் யோக சக்தியால மேலெலும்பும் குண்டலினி சக்தியை குறிக்குதுங்க. அடுத்து இடையில சுற்றி இருக்கக்கூடிய அந்த புலித்தோல் இயற்கையோட சக்தியை குறிக்குது. ஆக பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்றவர் ஈசன் ஒருத்தனே அப்படின்றத குறிக்கிறதுக்காகவே அவரோட உடம்புல பார்த்தீங்கன்னா காலில் நிலத்தையும் கைகளில் நெருப்பையும் ஆகாயத்தையும் தலையில நீரையும் நீண்டு பறக்கிற ஜடாமுடியில காற்றையும் வந்து குறிச்சிருக்காங்க. இதை பற்றி இந்த உலகத்தோட ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணமாக கருதப்படும் இந்த பிரபஞ்ச நடனம் நவீன இயற்பியலுக்கும் உள்ள தொடர்பை சுட்டி காட்டுற விதமாக டாக்டர் ஃப்ரிட்ஜாஃப் கேப்ரா அப்படின்னு சொல்கிறவர் சில வரிகள் கல்வெட்டில் எழுதியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே இந்திய கலைஞர்கள் சிவபெருமானின் நடன கோலத்தை வெண்கலத்தில் வடித்துள்ளனர். நம்முடைய காலத்தில் இயற்பியல் வல்லுநர்கள் மிக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த பிரபஞ்ச நடனத்தை வர்ணித்துள்ளோம். இந்த பிரபஞ்ச நடனத்தின் உருவணி மெய்ஞானத்தையும் அறிவியலையும் ஒன்றிணைக்கிறது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம இதை பத்தி த டா ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை கூட எழுதியிருக்காரு. இந்த நூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இப்போ வரைக்குமே மறுபடி இது புதுப்பிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு இருக்கு. இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்துக்கும் இயற்பியலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வந்து அவர் விளக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் குவாண்டம் பிசிக்ஸ் அண்ட் த டான்ஸ் ஆஃப் நடராஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையில பார்த்தீங்கன்னா பண்டைய கால இந்தியர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் அடங்கிய சிவதாண்டவத்தை ஒரு இறை வடிவமா கண்டு அதையே சிலையா வடிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா அணுவின் அணுவினை 1000 கூறிட்டு அணுவின் அணுவினை அணுக வல்லாருக்கு அணுவின் அணுவினை அணுகலுமாமே அப்படின்னு சொல்லி இந்த அணுக்களோட செயல்பாட்டை பற்றி திருமூலர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து நடராஜரோட கால் கட்டவரலுக்கு அடியில தான் பார்த்தீங்கன்னா பூமியோட மையப்பகுதி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா இதை நம்ம பார்க்க போறோம். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு நான் சொல்றேன். இது உண்மையா பொய்யான்றத உங்ககிட்டயே நான் கொடுத்துறேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். நான் எந்த மதத்துக்கும் எதிரானவ கிடையாது. இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மையை எடுத்து யாராவது ஒருத்தர் எல்லாருக்கும் சொல்லணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2016 வருஷம் பார்த்தீங்கன்னா சில விஞ்ஞானிகள் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு சிவனோட கால் கட்டவரலுக்கு கீழே தான் மையப்பகுதி இருக்கதா சொன்னதா சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலாக பரவிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் இருக்கு. ஆனால் அதற்கான ஒரு ப்ராப்பரான ஆதாரமோ அந்த சொல்லப்பட்ட அந்த விஞ்ஞானிகள்னு சொல்லப்படுற அவங்கள பற்றின விவரமோ இப்போ வரைக்கும் எங்கேயுமே நமக்கு கிடைக்கல. இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வர, அப்போ இல்லைன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூமியோட அமைப்பை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பூமியோட மேற்பரப்பில் நிலநடுக்கோடு மட்டும் இருக்கிறது இல்லாமல் காந்த மையக்கோடுன்னு ஒன்று இருக்குங்க. இந்த காந்த மையக்கோடு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழகத்து வழியாக போகுது.
பட் ஆனா அது சிதம்பரம் வழியா போகல. சரி, நம்ம வாழ்ற இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா கோள வடிவத்துல இருக்குங்க. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்பியர் ஷேப்ல வந்துட்டு இருக்கு. அது ப்ராப்பரான ஸ்பியர் ஷேப்ல தான் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா துல்லியமா அந்த ஷேப்ல கிடையாது. இது கோளம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்கு. ஸோ அப்போ இது என்ன ஷேப்ல தான் ப்ராப்பரா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓப்லேட் ஸ்பெராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டையான, ஓப்லேட் அப்படின்றதுக்கு தட்டையான அப்படின்ற அர்த்தம். ஒரு தட்டையான வடிவத்துல தான் இருக்கு. ஸோ நம்ம வாழ்ற இந்த பூமி தட்டையான வடிவமைப்புல ஒரு பந்து மாதிரி காட்சியளிக்குது. இது ப்ராப்பரா பந்து மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீரா இல்லாம மேடும் பள்ளம் மலைகளோட ஒரு ஒழுங்கே இல்லாத பந்து மாதிரி ஆகிருக்கு. இதை பத்தி முதுநிலை விஞ்ஞானியான வெங்கடேஸ்வரன் அவங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பூமி ஒரு உருண்டை மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா அதோட மேற்பரப்புக்கு எந்த ஒரு மையமுமே இருக்காது. ஒரு பந்தோட மேற்பரப்புல இதுதான் பந்தோட மையம்னு யாராலையுமே சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் இந்த பூமியோட அமைப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட இந்த காந்த மையக்கோடு பாத்தீங்கன்னா நிலநடுக்கோடு மாதிரி நேரா இருக்காது. சூரியன்லேருந்து வர அயனி பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி 10லேருந்து 15 கிலோமீட்டர் மேலும் கீழுமா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா பெருசா எந்த மாற்றமுமே இருக்காது. இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திருநெல்வேலி வழியா தான் போகுது. இதனாலதான் திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா இந்த புவிகாந்த மையத்தை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சு இந்த புவிகாந்த ஆய்வு நிறுவனம் திருநெல்வேலியில ஆய்வு மையத்தை அமைச்சு இந்த கோட்டை கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டவரலுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த புவி ஈர்ப்பு மையம் பூமியோட மையப்பகுதி இருக்குன்னு சொல்றதுக்கான ஆதாரம் வந்துட்டு பெருசா இல்லை. பட் இதுக்கான நான் சொன்ன விஷயங்களுக்கான ஆதாரம் வந்துட்டு இருக்கு. நீங்க கூட போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மையப்பகுதின்றது எங்க இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்டயே கொடுத்துருக்கேன். டிசிஷன் இஸ் யோர்ஸ். நீங்க இதை பத்தின விஷயங்களை கமெண்ட்ல தெரிவிங்க. கடைசியா சிதம்பரம் ரகசியம்னா என்ன அப்படின்றத பாத்திரலாம். பொதுவா நம்ம பேச்சுவாக்கிலேயே பாத்தீங்கன்னா சொல்லுவோம்ல, நீ என்ன அவ்வளோ பெரிய சிதம்பரம் ரகசியத்தையா சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அப்படி அந்த சிதம்பரம் ரகசியத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரகசியம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இது ரொம்பவே மறைக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். இந்த விஷயம் சரியான நேரத்துல சரியான ஆளுங்க கிட்ட சரியான ஒரு காலத்துல எப்போ வந்து சேரணுமோ அந்த மாதிரி தானா அவங்க கிட்ட வந்து சேர்ந்துரும். இதுதான் மேபி அந்த பரம்பொருளோட ஒரு செயலா கூட இருந்திருக்கலாம். அப்படி ஒண்ணுதான் திருச்சிற்றம்பலத்துல இருக்கக்கூடிய இந்த நடராஜர். கருவறையில இருக்கக்கூடிய இந்த நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி அம்மனுக்கும் ஆரத்தி காட்டினதுக்கு அப்புறமா அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா எந்த ஒரு உருவமே இல்லாம ஒரு வெற்றிடம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா தங்கத்தாலான வில்வ மாலை சூட்டப்பட்டிருக்கும். அங்கும் தீபாராதனை காட்டுவாங்க. இது சரி, இங்க என்னதான் சொல்ல வராங்க, இதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் அந்த சிதம்பர ரகசியம். அதாவது இதுவரை நடராஜ பெருமான் சிவபெருமானை பார்த்தீங்கன்னா ஒரு உருவமாவோ இல்லை லிங்கமாவோ நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஈசன் உருவமே இல்லாத ஆகாயமா வெட்ட வெளியா இருக்காருன்னு குறிக்குது. அதாவது ஆகாயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் எப்படி கிடையாதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் ஆதியும் அந்தமும் எப்பவுமே கிடையாது. இந்த சராசரமுமே அவனுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அதுல வாழ்ற நம்ம ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப ஆணவம் நிறைஞ்சி நான் பெரியவன் நீ பெரியவன்னு இல்லாம இறைவன் மட்டுமே நிரந்தரம் அப்படின்னு சொல்லி அவனோட பாதத்தை அடைக்கலமா புகுவோம் அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. ஸோ கடைசியா இந்த வீடியோ மூலமா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம பாதுகாத்துட்டு நம்மளையும் பாதுகாத்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ணுவோம். கடவுள் மட்டுமே எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பார். அவரை சரணடைவோம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.